செய்தியில இயேசு ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறத நாங்க பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம் 28ல இருந்து நாங்க அதை பார்க்கிறோம் மற்ற நற்செய்திகளை விட இந்த இந்த விவரிப்பு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விவரிப்பு. சில அப்சர்வேஷன்ஸை வச்சுக்கொண்டு நாங்க முன்னுக்கு போவோம். அதுல ஒரு ஒரு அரச பயணமாக சித்தரிக்கிறார். 9:51 தொடங்கிய அந்த நீண்ட பயணம் இங்கதான் கிளைமேக்ஸ் ஆகுது, உச்சமடையுது ஜெருசலேமுக்குள்ள நுழைகிற அந்த தருணத்துல. இது எவ்வாறு லூக்கா முன்வைக்கிறார் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு அரசருடைய ஒரு ராஜாவினுடைய வருகையை போல ஒரு மெசியானிக் கிங் மாதிரி அவர் ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார். ஒரு வெற்றிகரமான போர் வீரனாக அல்ல, மாறாக அமைதியின் அரசராக அவரை காட்டுகிறார். ஒரு கழுதை குட்டியின் மீது இயேசு ஒரு குதிரையில வராமல் ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார். இது சக்கரியா 9:9 இருக்கக்கூடிய இந்த வார்த்தை ஒரு தாழ்மையான அரசர் என்றதை இதை காட்டுகிறது. அந்த வேளையில நாங்க பார்க்கிறோம் சீடர்களுடைய ஆரவாரம், மக்கள் ஆரவாரம் செய்யறாங்க. ஆண்டவருடைய பேரால் வருகிற அரசர் பேறு பெற்றவர் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 19:28 நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். லூக்கா ஒரு ஒரு அரசர் என்ற சொல்லை தெளிவாக பயன்படுத்துகிறார். ஆண்டவர் பேரால் வருகிற அரசர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை புதிய மெஸ்ஸியா உள்ளுக்கு வருது. அடுத்ததாக பார்க்கிறோம் இன்னொரு ஒரு யுனிக்கான ஒரு விஷயம், ஒரு வார்த்தை பிரயோகம் இங்கே இருக்கும். மற்ற நற்செய்தியில ஓசானா என்ற அந்த அந்த முழக்கம் இருக்கும். ரட்சியும் என்ற அந்த அர்த்தத்தில் ஓசானா என்று சொல்லி வாழ்த்துகிற அந்த ஒரு வாழ்த்தொலி இருக்க. ஆனா லூக்கா நற்செய்தியில ஒரு விசித்திரமான ஒரு வாசகம் ஒன்று அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது என்னன்னு சொன்னா, விண்ணகத்தில் அமைதியும் உன்னதத்தில் மாட்சியும் உண்டாகும். லூக்கா 19:38 அடுங்க நினைக்கிறேன் இது வேர்த்திருக்க பாக்குறது. லூக்கா 19 38 பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு ஒலிவ மலைச்சரிவில் நெருங்கினார். அப்பொழுது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வகை செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்குகிறார்கள். ஆண்டவர் பெயரால் அரசராக வருகின்றவர் பேறு பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்று என்றார்கள். எங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை எங்க தொடக்கத்துல இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்று சொல்லி எங்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி நாங்க திருப்பி பார்த்தோம் என்று சொன்னா, இந்த இயேசுனுடைய பிறப்பை வானதுதர்கள் பாடிய பொழுது, இடையர்களுக்கு பாடிய பொழுது இதே வார்த்தை விண்ணகத்தில் அமைதியும் உன்னதத்தில் மாட்சியும் உண்டாகுக, இந்த மண்ணுலகில் அமைதி என்று சொல்லுகிற இந்த 2:14 என்ற பாடலை எங்களுக்கு நினைவூட்டுது. சோ பிறப்பின் போது மண்ணில் தொடங்கப்பட்ட இந்த அமைதி இப்பொழுது ஜெருசலேம் வருகையின் பொழுது விண்ணக அமைதியோடு இணைக்கப்படுகிறது. அது வரைக்கும் விண்ணகத்துல அமைதி பாருங்க, விண்ணகத்துல அமைதி இருக்குதானே. ஆனா அங்கு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னும் பொழுது கடவுளுடைய உள்ளம், தந்தை மகன் தூய ஆவியினுடைய உள்ளத்துல ஒரு ஒரு நெருடல் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்குன்றதான் இதனுடைய அர்த்தம். ஏன் அந்த நெருடல் இருக்கு, ஒரு ஒரு விதமான அமைதியற்ற நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள் மனித குலம் என்ன மீட்கப்படையில. ஆனா இப்ப மீட்கப்பட போகுது. ஆண்டவர் இயேசுனுடைய பலியோடு மறுபடியும் அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாரும் மறுபடியும் உயர்த்த இருக்கிறார். அந்த பலி செலுத்த மகன் உள்ள நுழைகிறார் என்னும் பொழுது விண்ணகத்தில் அமைதி உன்னதத்தில் மாட்சியும் உண்டாக, மண்ணுலகில் அமைதி என்று சொல்லி 2:14 சொல்லப்பட்டது. 19:38 மண்ணுலகில் தொடங்கப்பட்ட இந்த அமைதி இப்பொழுது ஜெருசலேம் வருகையின் போது விண்ணகத்தோடு இணைக்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது தந்தை மகன் தூய ஆவி அந்த அந்த இவெண்ட்டுக்கு பிறகு ஒரு பூரணமான மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அங்கு உண்டாகுது. இப்ப நாங்க பார்க்கிறோம் அடுத்த ஒரு தருணம் பரிசேயர்களை எதிர்க்கிறாங்க. அந்த 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 தருணம் பரிசேயர்களுடைய எதிர்ப்பு என்னன்னு சொன்னா, இவங்களுடைய இந்த இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த புகழ்ச்சி, இந்த ஆரவாரம் எல்லாம் பார்த்து பரிசேயர் பொறாமைப்பட்டு
இயேசுவிடே சொல்லுவாங்க, போதகர்களையும் சீடர்களை அதட்டும் என்று சொல்லி. அடுத்த வரியில நீங்க பாருங்க 38, 39 இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு இயேசு, இவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த கற்களே கத்தும் என்று பதிலளிக்கிறார். என்னன்னு சொன்னா, இது நிச்சயமாக நடக்க வேண்டியது. மெசியாவினுடைய வருகையின் பொழுது இந்த மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி யூத இலக்கியத்துல, அவர்களுடைய மதத்துல எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம். இந்த புதிய மாற்றம் ஒன்று உருவாகிற இந்த தருணம் யூதர்களாக மட்டுமல்ல, ஆனால் இந்த புதிய மனக்குலத்துல ஏற்பட போகக்கூடிய இந்த மாற்றம் நிச்சயமாக நடக்க இருக்கிற ஒரு விடயம். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படி என்னுடைய அர்த்தம். அடுத்து நாங்க பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் ஜெருசலேமுக்காக அழுவதை நாங்கள் காண்றோம். இது லூக்காவில மட்டுமுள்ள மிக உருக்கமான ஒரு பகுதி. ஜெருசலேம் நகரை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு தனக்கு கிடைத்த அமைதியின் வழியை இயேசுவை ஜெருசலேம் அடையாளம் காண தவறி விட்டது என்றுதான் காரணம். அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஆனா எங்களுக்கு தெரியும், 70கள்ல ஜெருசலேம் நகர் அழிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன பார்வையில இயேசு இங்கு முன்னறிவிக்கிறார். லூக்கா ஒரு மருத்துவராக, ஒரு வரலாற்று ஆசிரியராக இந்த ஒரு பதிவை துல்லியமாக அவர் செய்து வைத்திருக்கிறார். அடுத்த தருணம் நாங்க பார்க்கிறோம், அப்படியே முன்னுக்கு போகும்போது அடுத்த மோமெண்ட் ஆலயத்தை ஆண்டவர் இயேசு தூய்மைப்படுத்துகிறார். நகருக்குள்ள நுழைந்ததும் இயேசு நேரடியாகவே செல்லுவது ஆலயத்துக்குள்ளதான். இந்த 3 நற்செய்தியாளர்கள், உத்தம நற்செய்தியாளர்கள் லூக்கா, மத்தேயு, மாற்கு எல்லாருமே அவர்களை பொறுத்தமட்டில் இயேசு ஒரு தடவை தான் ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார். ஜெருசலேம் ஏன் முக்கியம் என்று நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த நோட்ஸை நீங்க திரும்பி பார்க்கணும், இந்த ரெக்கார்டிங்கையும் திரும்ப நீங்க கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் என்று சொன்னா, இது தெரியாமல் எங்களால இறையியலை சரியா புரிந்து கொள்ள முடியாது. சரியான முறையில கத்தோலிக்க இறையியலை புரிந்து கொள்றதுக்கு இது சரியான முக்கியம். இந்த எருசலேம்ல என்ன நடந்தது என்று சொல்லி, இந்த பலி என்னது, இதுல எல்லாமே சரியான முக்கியமான விடயம். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் எங்கட இறையிலுடைய இதயம் மாதிரி தான் இந்த விஷயம். ரைட். இப்ப ஜெருசலேம் ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுது பலி ஒப்பு கொடுக்க நுழைகிறார். ஆனா அங்கு நடக்கிற இந்த விடயம், இந்த ஒரு வியாபாரம், ஒரு வணிகத்தை தடுத்து நிறுத்தி, என்னுடைய இல்லம் இறை வேண்டுதலின் இல்லம், இறைவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஒரு இடம் என்று சொல்லி அவர் மறுபடியும் அவர் அதை சொல்றார். இது என் தந்தையின் இல்லத்தின் மீது எனக்கு கொண்டுள்ள அதிகாரத்தை அவர் உறுதிப்படுத்துறார். இப்ப லூக்கா 19:28 இருந்து 23:56 வரையான பகுதிகள் இயேசுனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அந்த கிழமை, அந்த வாரம், அந்த வீக், ஹோலி வீக்னு நாங்க சொல்ற அந்த கிழமையை விவரிக்குது. லூக்கா 19 இருந்து 19:28 23:56, அதுக்கு பிறகு கடைசி சாப்டர் தொடங்க இருக்கு. கடைசி பகுதிக்கு நாங்க வந்துட்டோம், கவனிச்சு கொள்ளுங்க. இது ஒரு வரலாற்று ஆசிரியராக, ஒரு மருத்துவராக லூக்கா மிக நுணுக்கமாக பதிவு செய்துள்ளார். இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டர், கொஞ்சம் நீண்ட பகுதியில 5 முக்கிய தருணங்களை நாங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவது, இப்ப நாங்க சொன்னதை போல, பார்ப்பதை போல, ஜெருசலேமுக்குள்ள நுழைவும் அதை பார்த்து அழுகிற இந்த நிகழ்வு 19ஆம் அதிகாரம் 28 இருந்து 44 மட்டும் இருக்கு. அதுல முக்கியமா நாங்க பார்த்து கொள்ள வேண்டியது, விண்ணகத்தில் அமைதி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்க ஆழமா சிந்திக்கணும். ஜெருசலேம் நகரை பார்த்து, என்னோட சொன்னால், ஜெருசலேம் நகர் தன்னை ஏற்றுக்கொள்ளாததால வர இருக்கிற அந்த அழிவை நினைத்து இயேசு கண்ணீர் விடுகிறார். அவர் அங்கு பலியிட போகிறார். கடவுளுடைய மகன், கடவுளுடைய பிரசன்னம் நேரடியாக இங்கு இறங்கி வந்திருக்கிற ஒரு தருணம். ஆனா அந்த மக்கள் அதை தவற விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் அங்கு இருக்கிறாங்க. 2வது நாங்க பார்க்கிறது, ஆலயத்துல அதிகாரம் பற்றிய விவாதங்கள். பெருசேயரோடு மறைநூலறிஞர்களோடு இயேசுடைய விவாதங்கள் 19:45 21:38 மட்டும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஜெருசலேமுக்குள்ள வந்தது இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அங்கேயே தங்கி இருந்து போதிக்கிறார். அந்த வேளையில நேரடியான மோதல்கள் வரி செலுத்துவது சம்பந்தமாக, உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்விகள். இப்ப யூத தலைவர்கள், மத தலைவர்கள் அவரை சிக்க வைக்க முயல்கிறார்கள். இப்படியான ஒரு ரிஜெக்ஷன் அங்க பில்ட் ஆகுது. அவருக்கு எதிரான ஒரு போக்கு, அவரை வெறுக்கிற ஒரு நிலை, தலைமை குருக்கள், ஆலய அதிகாரம் எல்லாமே ரிலிஜியஸ் அத்தாரிட்டி, ஜூவிஷ் ரிலிஜியஸ் அத்தாரிட்டி அவரை வெறுக்கிற ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். இது அங்க தெளிவாக லூக்கா படம் பிடித்து காட்டுகிறார். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை லூக்கா பதிவிடுறாரு பாருங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஓரம் கட்டப்பட்ட மக்கள்
எல்லார் மீதும் ஆண்டவர் அந்த இருந்த நிலைகள்ல வந்து ஒரு கோபத்தோட ஒரு அதிகாரத்தோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல ஒருவரை பார்த்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ற ஒரு நிலை. அந்த ஏழை கைம்பெண் அங்க அந்த செப்பு காசுகள் அங்க 2 செப்பு காசுகளை வந்து மிக பெருமதி, மனித மட்டத்துல பெருமதி இல்லாத அந்த காசுகளை காணிக்கை பெட்டியில போடும் பொழுது, மற்ற செல்வந்தர்கள் எல்லாரும் அதிகமான காசுகளை போடும்போது ஏழை கைம்பெண் தன்னுடைய வாழ்வாதாரம் 2 காசை போடும்போது மதிப்பு மிக்கவை என்று சொல்லி ஜேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை லூக்கா படம் பிடித்து காட்டுறார். 21 1-4 மட்டும் அந்த பகுதி இருக்கு. சோ அப்படியே நாங்க முன்னுக்கு போகும்போது 3வது முக்கியமான மோமெண்ட் இந்த பகுதியில நாங்க பார்ப்போம் வந்து இறுதி இராவுணவும் கெட்சமனியில நடக்கிற அந்த ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு போராட்டம். இந்த புதிய உடன்படிக்கை எகைன் பாருங்க. இப்ப அந்த வியாழக்கிழமை நடக்கிற, வெள்ளிக்கிழமை அவர் கொல்லப்படுகிறாரு, வியாழக்கிழமை அந்த பாஸ்கா விழா அன்றைக்கு நடக்கிற அந்த வேளையில, அந்த இரவு வேளையில பாஸ்கா தொடங்கிருச்சு. பாஸ்காவுக்கு ஆயத்த நாள். ஓகே, பாஸ்கா பாஸ்கா வந்து சாட்டர்டே, ஓய்வு நாள். பாஸ்கா இரவு ஓய்வு நாள் தொடங்குறதுக்கு முதல் தான் வெள்ளிக்கிழமை தான் அவர் கொல்லப்படுறார். ஆனா பாஸ்கா பாஸ்கா வேளையில தான் அவர் அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொடுத்து தன்னுடைய மரணத்தை நினைவு கூறுறாரு. ஆனா இத வந்து மறுநாள், இது என்னுடைய உடல் என்று சொல்லி, இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லி சிலருக்கு பகிர்ந்து கொடுக்கறத வந்து மறுநாள் அவர் சிலுவையில செய்து முடிக்க இருக்கிறார் வந்து. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா சீடர்கள் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்டு. அவங்க வந்து தங்கள யார் பெரியவர் என்று சொல்லி தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்ற ஒரு நிலை ஒன்று அங்கு லூக்கா வந்து சித்தரிக்கிறார் வந்து. அந்த வேளையில வந்து ஜேசு பாருங்க, ஒரு பணியாளராக, இயேசு தன்னை ஒரு பணியாளராக சித்தரிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்துல இயேசுனுடைய வியர்வை, இரத்த துளிகளாக நிலத்துல விழுந்தது வந்து ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் லூக்கா இதை பதிவு செய்திருக்கார். 22:44 அவரை பார்த்த சீடர்களுடைய அந்த ஒப்சர்வேஷன். அவருடைய ரத்தம் வந்து அவ்வளவு தூரம் ஹை ஹை ஸ்ட்ரெஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பலி, ஒரு வேதனை இந்த மாதிரியாக மனித மட்டத்துல வரக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஸோ ஜேசு அந்த மாதிரியான இரத்த வியர்வை சிந்தினார் அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு நாங்க இந்த 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 மூவ் வந்து அப்படியே மூவ் ஆகி ஒரு கிளைமேக்ஸுக்கு போகுது. விசாரணை மற்றும் துரோகம் என்று சொல்லி நாங்க பார்க்கலாம். வந்து 22:54 இந்த 23-25 வரை இயேசு 4 நிலைகள்ல விசாரணை செய்யப்படுறாரு. தலைமை குரு முன்னிலையில, அதுக்கு பிறகு வந்து பிலாத்து முன், ஏரோது முன், இறுதியில மறுபடியும் பிலாத்துவுக்கு முன் கொண்டு வரப்படுறாரு. அதுக்கிடையில வந்து பேதுரு வந்து மறுதளிக்கிறார். இயேசுனுடைய பார்வைப்பட்டதன் பேதுருடைய அழுத காட்சி எல்லாமே மிக மிக முக்கியமாக அழகாக லூக்கா பதிவு செய்திருக்கிறார் வந்து. இப்ப இறுதியில பிலாத்து இயேசுவிடம் எந்த குற்றமும் காணவில்லை என்று சொல்லி 3 முறை கூறுறார் வந்து. 23:4 பார்க்கலாம், 14 பார்க்கலாம், 22 பார்க்கலாம். அதாவது இந்த இந்த இயேசு ஆண்டவர், உங்களுக்கு தெரியும் லூக்கா நற்செய்தி எழுதி அவருடைய ஆடியன்ஸ் வந்து அவருடைய அந்த இந்த புத்தகத்தை வாசிக்க யாருக்காக எழுதினார்னு சொன்னா புறவினத்தவர்கள், உயர்குடி வகுப்பை சேர்ந்த புறவினத்தவர்கள். அவர்களை பொறுத்தமல்ல இவர் ஒரு நீதிமான், கடவுளுடைய மகன் நிச்சயமாக. ஆனால் இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றது ரோமை ஆளுநருடைய வாயிலிருந்தே அது வெளிவருகிறது. ஆனா மக்கள் வற்புறுத்ததால வந்து அவர் மரண தண்டனை வழங்குகிறார் வந்து. 5வது முக்கியமான மோமெண்ட் நாங்க பார்க்கக்கூடியது வந்து இயேசுனுடைய இறப்பும் அவருடைய அடக்கமும். 23:26-56 மட்டும் இருக்கிற மாதிரி லூக்காவுடைய சிலுவை மரண காட்சி மன்னிப்பையும் இரக்கத்தையும் மையமாக கொண்டது. அதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா ஒரு சில முக்கியமான ஒப்சர்வேஷன்ஸ் எங்களுக்கு. எருசலேம் மகளிரை பார்த்து சிலுவை சுமந்து செல்லும் பொழுது மறுபடியும் பெண்களை மையப்படுத்தி ஒரு ஒரு நற்செய்தின்னு சொல்றதுக்கு, அந்த பெண்களை பார்த்து தமக்காக அழுத பெண்களிடம் வந்து உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்றது. பிறகு சிலுவையில வந்து ஆண்டவர் மன்னிப்பு வேண்டல் வந்து, தந்தை இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி சிலுவையில் அவர் வேண்டுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல கல்வன் தன்னோட சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வனை இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று லூக்கா நற்செய்தியில வரக்கூடிய இந்த வாக்குறுதி வந்து, இந்த இந்த நல்ல கல்வன் வாழ்நாள் முழுவதும் வந்து பிழையான வழியில வாழ்ந்தவன். ஆனால் கடவுளுடைய இரக்கம் மட்டும்
தான் காரணம் அவனுக்கு வந்து அந்த பேரின்ப வாழ்வு கிடைக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், வந்து இந்த நல்ல கல்வன் எல்லாரும் கியூல வந்து கொண்டிருக்கிறாங்க. மோட்சம் திறந்த பிறகு எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க வந்து கொண்டிருக்காங்க. ஆனா இந்த நல்ல கல்வனும் அந்த லைன்ல வந்துட்டு இருக்கும்போது கேட்பாங்க எல்லாரும், சரி நீ என்னதுக்கு இதுல நிக்கிறாய் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்லுவாங்க வந்து, சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தவர் எனக்கு இந்த டிக்கெட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. இந்த டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு நீ என்ன செய்தாய் என்று சொன்னா எதுவுமே செய்யல. ஆனா இறைவனுடைய இரக்கம், பேரிரக்கம், அந்த கிருபை வந்து தாங்கிக் கொள்ளும் போது, அதான் வந்து லூக்கா நற்செய்தியினுடைய செய்தியே. அதான் வந்து உலகம் யாரை வெறுக்கிறதோ ஒதுக்குறோ அவர்களை தேடி வந்து அரவணைக்கிற கடவுள் நம் கடவுள் என்று சொல்லி லூக்கா காட்டுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சான்று இது வந்து. நீ என்னோடு கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொன்னது. அதே மாதிரி நல்ல கல்வன் இறுதி தருணத்துல மோட்சத்தையும் திருடிக் கொள்றான் அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு. இறுதியாக வந்து ஜேசு பெருமூச்சு விட்டு, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை கையளித்தார். சோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தாங்க. இப்ப லூக்கா நற்செய்தியில தொடக்கத்துல கேட்கப்பட்ட வந்த இந்த கேள்வி, இவர் யார் என்று கேட்ட அந்த பெரிய கேள்வி, பாடுகளின் பொழுது இறுதி விடையை எங்களுக்கு கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஒரு வரலாற்று ஆசிரியராக லூக்கா, சட்ட நுணுக்கங்களை அறிந்தவராக, ஜேசு ஒரு நீதிமான் அப்படின்னு சொன்னா ஜேசு ஒரு இன்னசென்ட், எந்த பாவமும் புரியாதவர் என்ற அடையாளத்தை வந்து உறுதிப்படுத்துகிறார் வந்து. இந்த இறுதி காட்சிகளுடைய மையத்துல இத வந்து மிக தெளிவாக ஒரு குற்றமற்றவர் என்றது வந்து மிக முக்கியமாக லூக்கா நிரூபிக்க வேண்டியிருந்தது. என்ன காரணம் என்று சொன்னா, அவருடைய ஆடியன்ஸை மனதில் வைத்து இவர் யார் என்று ஆரம்பித்த இந்த கேள்வி இறுதி வரை வருதுவர். சீடர்களும் மக்களும் எங்களுக்கு தெரியும், காற்றையும் கடலையும் அடக்கும் போது இந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்து 9வது அதிகாரத்துல நீர் மெஸ்ஸியா என்ற அடையாளம் காணப்பட்டு பிறகு இவருடைய பணி என்ன என்று சொல்லி வந்து இந்த கேள்வி வந்து, இவர் குற்றவாளியா அல்லது இவர் வந்து தண்டனைக்கு தகுதியானவரா, நீதிமானா என்ற அந்த கேள்வியே ஒரு சட்டபூர்வமான ஒரு ஒரு விளக்கம் வந்து பிலாத்து, ஏரோது, நூற்றுவ தலைவன், நல்ல கல்வன், இந்த 4 பேருடைய வாயிலையும் இது வைக்கப்பட்டிருக்கு. நான் திரும்ப இதை அடுத்த கிளாஸ்ல எடுத்துட்டு நாங்க லூக்காவை முடிக்கணும் வேண்டாம், போஸ்ட் பண்ணி முடிக்கலாம் இருக்கு. ஓகே, சோ பிலாத்து, நூற்றுவ தலைவன் இவருடைய சான்றிதழ்களை பார்த்தோம்னு சொன்னா 3 முக்கிய தரப்பு பிளஸ் லூக்கானுடைய பார்வையில ஒரு முக்கியமானவர். யார் அந்த முக்கியமானவர் என்று சொன்னா, இந்த கைதியாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஓரங்கட்டப்பட்டவர் தான் ஒரு வகையில் அவர். நல்ல கல்வனும் அதே வார்த்தையை சொல்லுவான். பிலாத்து 3 முறை பகிரங்கமாக அறிவிக்கிறான் வந்து, இவரிடம் நான் எந்த குற்றமும் காணவில்லை என்று சொல்லி. ஒரு ரோமை ஆளுநரே இவரை குற்றமற்றவர் என்று சொல்றது வந்து மிக முக்கியமானது லூக்கா பொறுத்த மட்டும். இரண்டா ஆடியன்ஸ், அவருடைய ஆடியன்ஸ் அதை அவருக்கு சொல்லணும். தியோஃபில் என்ற அந்த அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியீர்கள், அது அவருக்கு சொல்ல வேண்டியது. ஏரோதும் வந்து 23:15 நீங்க எடுத்து பாருங்க. பிலாத்து இயேசுவை வந்து ஏரோதிடம் அனுப்பிய பொழுது அவரும் வந்து இயேசுவிட மரண தண்டனைக்குரிய எதையும் காணவில்லை, ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை என்று சொல்லி அந்த 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 23:15 நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. ஆகவே அவர் இவரை நம்மிடம் திருப்பி அனுப்பி உள்ளார், மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு என்று திரும்ப திரும்ப வரும். நல்ல கல்வனும் அந்த இடப்பக்கத்தில் இருந்த கல்வனை கடிந்து கொண்டு சொல்ற இந்த வார்த்தை 23:41 இவர் ஒரு தீங்கும் செய்யவில்லையே என்ற வார்த்தை திரும்ப வருது. நூற்றுவ தலைவன் கடைசியில பாருங்க 23:47 இயேசு உயிர் துறந்ததை கண்ட அந்த ரோமை அதிகாரி சொன்ன அந்த வார்த்தை லூக்காவுல மிக தனித்துவமானது. என்று சொன்னா மத்தேயுல வந்து இவர் கடவுளுடைய மகன். என்னடா மத்தேயுடைய ஆடியன்ஸ் யாரு? யூதர்கள். அவர்களுக்கு வந்து கடவுளுடைய மகன் என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. அப்கோர்ஸ் இவர் கடவுளுடைய மகன் தான். லூக்காவை பொறுத்த மட்டும் கடவுளுடைய மகன் என்ற அந்த வார்த்தை சில வேளைகள் அதுக்கான காரணம் நான் உங்களுக்கு அடுத்ததுல சொல்றேன் வந்து. ஆனா இங்க லூக்கா வைக்கிறது என்னன்னு சொன்னா, இவர் ஒரு நீதிமான், இவர் உண்மையாகவே இந்த மனிதர் ஒரு நீதிமான், ரைட்டியஸ் இன்னசென்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மத்தேயுல வந்து கடவுளுடைய மகன் என்று வரும், நீதிமான்.
டிகாயோஸ் என்று சொல்லப்படுற இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்க கிளாஸை முடிப்போம். மத்தேயு மாற்கு நற்செய்தியில ஜேசு கடவுளுடைய மகன் என்று சொல்லி இந்த இந்த படை வீரர் சொல்லி முடிக்கும் போது, லூக்கா நற்செய்தி சொல்லக்கூடிய காரணம், இவர் ஒரு நீதிமான் என்று சான்றளிப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னா, இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானவை. இந்த ஆடியன்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, வாசகருடைய பின்னணியில நான் ஏற்கனவே சொன்னதே போல, புறவினத்தார்கள், உயர்குடிய வகுப்பு, தியோஃபில் அவர்களுக்கு பொருத்தமல்ல. ரோம கலாச்சாரத்துல இறைமகன் என்ற சொல் பெரும்பாலும் பேரரசர்களுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. கடவுளுடைய மகன் என்ற ஒரு கன்செப்ட் ஒரு ஒரு பேகன் கல்ச்சர்ல, அதாவது புற ரோமிய கல்ச்சர்ல பேரரசர்களுக்கும் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆகவே அந்த வார்த்தையை விட லூக்காவுக்கு மிக முக்கியமாக இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கு சிலுவையில கொல்லப்பட்டிருக்கிற இவர் எந்த குற்றமும் செய்யாத டிகாயோஸ், அதாவது ஒரு நீதிமான், குற்றமற்றவர், இன்னசென்ட் ஒன் என்றது மிக முக்கியமாகும். ரோமை சட்டத்தின்படி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் என்றது ஒரு முக்கியமான தேவையாக அங்கே இருந்தது. அடுத்ததாக இரக்கமும் நீதியும் லூக்கா நற்செய்தி முழுவதும் இயேசு பாவிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு நீதிமானாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எங்களால சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் நினைக்கிறேன். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம்.